எதுக்கு கட் பண்ணி போட்டு நாசம் பண்ணா மறுபடியும் நீ மறக்க முடியாட்டி போ தனியா. போக மாட்டேங்குதா? ரொம்ப ஆகுங்கம்மா. இப்ப நயன்தாரா ரசிகனா நீ? எதுக்கு நான் எங்க பேசினேன்? கட் பண்ணி போட்டு நாசம் பண்ணா மறுபடியும் நீ மறக்க முடியாட்டி போ தனியா. தனியா போ. கொஞ்ச நாள் அவங்க அமைச்சர் ஆயிடுவாங்க. அங்க போய் நீ இது துணை காரியதரிசி போக மாட்டேங்குதா? ரொம்ப ஆகுங்கம்மா. இப்ப நயன்தாரா ரசிகனா நீ? நில்லு நான் சொல்லிடுறேன். பார்த்தேன் 4 நாள் முன்னாடி எனது உழைப்பை சுரண்டி தனுஷ் சொல்லியிருக்காரா? என்ன சொன்னாரு? நயன்தாரா சொல்லல, தனுஷ் சொல்லியிருக்காரு. தனுஷ் ஏன் உழைப்பை எங்க சுரண்டினாருன்னு தெரியல. ஜெயந்தாரா எப்படி சுரண்டுச்சுன்னு தெரியல. அவர் என்ன அவர் உழைப்பை சுரண்டி 10 கோடி கேரளாலேருந்து வந்திருக்காங்க. நம்ம சக நடிகை கதாநாயகி அவங்க கூட நடிச்சிருக்காங்க. அவர் படத்தில் கதாநாயகியாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. தனுஷ் பெரிய ஹாலிவுட் நடிகர் அளவுக்கு உயர்ந்துட்டார். இதெல்லாம் ஒரு பெருசு பண்ணலாமா? 10 கோடி தானே, வச்சுக்கம்மா வச்சுக்க போ. ஒரு செகண்ட் வர்றதுக்கெல்லாம் காசு கொடுன்னு கேட்டால் நம்ம தமிழனுக்கு என்ன மரியாதை? அதனால் தனுஷெல்லாம் அதை பண்ணக்கூடாது. ஆமாம், அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அது ஏதோ அது கல்யாணம் ஏதோ நடத்துது, படத்தில் வராத காட்சியை பயன்படுத்தியிருக்கு. இதுக்கு ஒரு பிரஸ் மீட்டு, நயன்தாராவுக்கு சப்போர்ட்டு. எப்பா செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.